கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவுக்கு நாணயம் வெளியிட்ட மத்திய அரசுக்கு திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தற்பொழுது 3 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நாணயம் என்று வெளியிடப்பட்டிருக்கூடிய நிலையில் அதற்கு ஒன்றிய அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே சமயம் நிதி பகிர்வில் தமிழ்நாட்டிற்கு வஞ்சனை காட்டும் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த 10 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அனைத்து திமுக தலைவருக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்திருப்பதாகவும் நன்றி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 40க்கு 40 தொகுதியிலும் வெற்றி பெற உதவிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தீர்மானமும், அதே போல செப்டம்பர் 17 அன்று திமுக தொடங்கப்பட்ட நாளை சென்னையில் முப்பெரும் விழா என்பது இந்த ஆண்டு கொண்டாடப்பட இருப்பதாகவும் இதற்கான தீர்மானமும் தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுக பவள விழா ஆண்டு என்பது தொடங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் திமுக பவள விழா ஆண்டும் அதே போல முப்பெரும் விழாவும் இணைந்து சென்னையில் நடத்துவதற்கான திட்டம் என்பது போடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் சுவர் விளம்பரங்கள், தெருமுனைகள் கூட்டங்கள், அதே போல கொடிக்கம்பங்கள் புதுப்பிப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நாணயம் என்பது வெளியிடப்பட வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்தார்கள். இதற்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒன்றிய அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே சமயம் நிதி பகிர்வில் தமிழ்நாட்டிற்கு வஞ்சனை காட்டும் ஒன்றிய அரசை கண்டித்து தீர்மானமும் தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.